வணக்கம் பிள்ளைகள். ஏஎல் பயாலஜி தமிழ் ரைட் பேப்பர் கிளாஸ் டிஸ்கஷன். அப்போ இது பேப்பர் கிளாஸ் நம்பர் 12 நாங்கள் யூனிட் டூவில் நான்காவது பேப்பர். அப்போ இந்த பேப்பர் இது கலவட்டம் தொடர்பான ஒரு 35 MCQ இருக்குது. முதல் 7 MCQ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரியா, முதல் 7 MCQ டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி 8வது MCQ வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். சரியா, 8வது MCQ வந்து டிஸ்கஸ் பண்ணணும். அப்போ நேற்று ஒரு டவுட் ஒன்று கேட்டிருந்தாங்க. சரியா, டவுட் ஒன்று கேட்டிருந்தாங்க. என்னென்னா இந்த உடுவுரு, சரி உடுவுரு, அதே மாதிரி இளையுறு பிரிவுக்குரிய கதிர்னார்கள், இயக்கத்தான நுண்புண்குழாய், இயக்கத்தான மல்லாத நுண்புண்குழாய், அது இன்னும் கொஞ்சம் விளங்கலை அப்படின்ட்டு. சரிதானே, கொஞ்சம் கவனிங்க. சரியா, அப்போ இது ஒரு களம், சரியா. களத்தில் புன்மயத்திகள் ஒன்றுக்கொன்று எதிராக ஒழுங்கமைக்கப்பட்டு கருவுக்கு அண்மையில் காணப்படும் பிரதேசம் என்ன எனப்படும்? மையமூர்த்தம் எனப்படும். புன்மயத்திகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக ஒழுங்குபடுத்தப்பட்டு கருவுக்கு அண்மையில் காணப்படுகின்ற பிரதேசம் மையமூர்த்தம் எனப்படும். தானே, அது எங்களுக்கு தெரியும். புன்மயத்திகள் ஒன்றுக்கொன்று எதிராக, இந்த பாருங்க, புன்மயத்திகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கு. புன்மயத்திகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக ஒழுங்குபடுத்தப்பட்டு கருவுக்கு அண்மையில் இருந்தால் அதுக்கு பேர் சொல்றது மையமூர்த்தம். அப்ப நான் வரைஞ்ச இந்த கட்டமைப்புக்கு என்ன பேர்? மையமூர்த்தம். மையமூர்த்தம் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும். அப்ப இந்த மையமூர்த்தத்தை ஆக்குனது யார்? புன்மயத்திகள். அப்ப மையமூர்த்தத்தில் எத்தனை புன்மயத்தி இருக்கும்? 2 புன்மயத்தி இருக்கும். சரியா, புன்மயத்திகள் இருக்கும். புன்மயத்திகள் எப்ப ரெட்டிப்படைஞ்சு? G2 அவத்தையில் ரெட்டிப்படைஞ்சு. சரியா, ரைட். இங்க கவனிங்க, இது அணுவத்தை தட்டு, இது அணுவத்தை தட்டுன்னு வைப்போம். இது அணுவத்தை தட்டுல நிறமூர்த்தங்கள் அடுக்கப்பட்டிருக்கும். சரியா, நிறமூர்த்தங்கள் அடுக்கப்பட்டிருக்கும். இந்த சரிதானே, நிறமூர்த்தங்கள் அடுக்கப்பட்டிருக்கும். இங்கிருந்து கதிர்னார்கள் வரும் தானே, இங்கிருந்து கதிர்னார்கள் வரும். என்ன கதிர்னார்கள்னா? நுண்புண்குழாய்கள். நிறைய நுண்புண்குழாய்கள் வரும். இந்த இங்கன காணப்படுற புரதத்தை உங்களுக்கு தெரியும். அந்த புரதத்துக்கு என்ன பேர்? இயக்கத்தானம். அந்த இடத்துல மையப்பாத்தின் இருபுறமும் காணப்படுகின்ற புரதத்துக்கு என்ன பேர்? இயக்கத்தானம். மையப்பாத்தின் இருபுறமும் காணப்படுகின்ற புரதத்துக்கு பேர் இயக்கத்தானம். இந்த இருக்கு. அப்ப கதிர்னார் வருது, நிறைய கதிர்னார்கள் வந்து இயக்கத்தானத்தோடு இணையும். இந்த கதிர்னார் வந்து இயக்கத்தானத்தோட இணையுது. சரியா, இந்த கதிர்னார்கள் வந்து இயக்கத்தானத்தோட இணையுது. ஸோ இதுக்கு பேர் சொல்றது அல்லது நுண்புண்குழாய்கள். சரியா, கதிர்னார்கள் அல்லது நுண்புண்குழாய்கள் எங்க வந்து இணையுது? மையப்பாத்தோட இணையுது. அதுக்கு நாங்க பேர் சொல்றது இயக்கத்தான நுண்புண்குழாய். சரியா, இயக்கத்தான நுண்குழாய்கள். இயக்கத்தான நுண்குழாய்கள். சில கதிர்னார்கள் எதிர்முனைவிலிருந்து வர்ற கதிர்னார்களோட இணைந்து கொள்ளும். எதிர்முனையிலிருந்து வர்ற கதிர்னார்களோட இணைந்து கொள்ளும். எதிர்முனையிலிருந்து வர்ற கதிர்னார்களோடு இணைந்து கொள்ளும். சரியா, இணைந்து கொள்ளும். அந்த கதிர்னாருக்கு என்ன பேர்? இயக்கத்தானம் அல்லாத நுண்குழாய்கள். இயக்கத்தானமல்லாத நுண்குழாய்கள். சரியா, அப்ப இயக்கத்தான நுண்குழாய்கள் இருக்கு, இயக்கத்தானம் அல்லாத நுண்குழாய்கள் இருக்கு. சரிதானே, இயக்கத்தானம் அல்லாத நுண்குழாய்கள். இப்ப நீங்க பார்க்கணும் பிள்ளைகள், இப்ப பார்க்கணும், இன்னும் சில நுண்குழாய்கள் வந்திருக்கும். இன்னும் சில நுண்குழாய்கள்
இந்த களத்திண்ட மென்சவோடு இணைக்கப்பட்டிருக்கும். களத்திண்ட மென்சவோடு இணைக்கப்பட்டிருக்கும். சரியா? களத்திண்ட மென்சவோடு இணைக்கப்பட்டிருக்கும். அப்போ நேற்று எனக்கும் ஒரு மிஸ்டேக் ஒன்று ஆயிடுச்சு. சரியா? தவறுதலாக நானும் மாற்றி சொன்னேன். இதை இந்த இயக்கத்தான நுண்குழாய்கள் இது இது இயக்கத்தான அல்லாத நுண்குழாய்கள் இது. இந்த நுண்குழாய்கள் எங்கே வந்து இணைஞ்சிருக்கும்? களத்திண்ட முதலுறு மென்சவில் இணைஞ்சிருக்கும். களத்திண்ட முதலுறு மென்சவில் இணைஞ்சிருக்கும். இந்த களத்திண்ட முதலுறு மென்சவோடு இணைந்திருக்கிற இந்த நுண்குழாய்களுக்கு தான் பேர் உடுவுறு. நான் நேற்று அதை மாற்றி சொல்லிட்டேன் தானே. உடுவுறு களத்திண்ட முதலுறு மென்சவோடு இணையுமே நுண்குழாய்கள், அதுக்கு தான் பேர் உடுவுறு. ஏன் இந்த உடுவுறு முக்கியம் அப்படின்னா, மையமூர்த்தத்தை அந்த இடத்திலையும் கீழையும் நிலைநாட்ட இந்த உடுவுறு நுண்குழாய்கள் மேலே ஒரு போல் யோசிங்களே, வடமுனைவில் போயிட்டு யார் இருக்கா? மையமூர்த்தத்தின் சோடியொன்னும், தென்முனைவில் ஒரு மையமூர்த்தத்தின் சோடியொன்னும். அப்போ இங்கேருந்து நுண்குழாய்கள் எங்கே போயிருக்கு? ஒவ்வொரு மேலே முதலுறு மென்சவோட போயிட்டு இணைஞ்சிருக்கு, கீழையும் போயிட்டு முதலுறு மென்சவோட இணைஞ்சிருக்கு, கீழையும் போயிட்டு முதலுறு மென்சவோட இணைஞ்சிருக்கு. ஆமாம் தானே? அதுக்கு தான் பேர் உடுவுறு. அதுக்கு தான் பேர் உடுவுறு. உங்களோட ரிசோர்ஸ் புக்கில் அது பிழையா இருக்கு. சரியா? ரிசோர்ஸ் புக்கில் பிழையா இருக்கு. உடுவுறு இதுக்கு தான் பேர் உடுவுறு. விளங்குதா? ரைட். அப்போ இது இயக்கத்தானம் அல்லாத நுண்குழாய்கள், இயக்கத்தான நுண்குழாய்கள், மையமூர்த்தம், உடுவுறு, இது அவ்வளத்துக்கும் சேர்த்து நாங்கள் பேர் சொல்றது கதிர் உபகரணம். இதுதான் உங்க ரிசோர்ஸ் புக்கில் பிழையா இருக்கு. இதுக்கு என்ன சொல்ல போறோம் நாங்க? கதிர் உபகரணம். கதிர் உபகரணம். இங்கிலீஷ்ல அதுக்கு சொல்றது ஸ்பிண்டில். ஸ்பிண்டில். உடுவுருக்கு இங்கிலீஷ்ல பேர் சொல்றது ஆஸ்டர். சரியா? ஆஸ்டர். அப்ப இந்த கதிர் உபகரணத்தை உங்களோட புது ரிசோர்ஸ் புக்லேயே என்னன்னு மாற்றி விட்டாங்க? மாற்றினது பிழைச்சிருச்சு, உடுவுறுன்னு போட்டிருக்காங்க. அதான் அந்த நேற்று நடைபெற்ற பிழைக்கு காரணம். சரிதானே? ஓ, அப்போ இயக்கத்தானம் அல்லாத நுண்குழாய்கள், இயக்கத்தான நுண்குழாய்கள், உடுவுறு, மையமூர்த்தம், மையமூர்த்தம் எல்லாத்துக்கும் சேர்த்து பேர் சொல்றது ஸ்பிண்டில் அப்பரட்டஸ் அல்லது ஸ்பிண்டில் கதிர் உபகரணம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? கதிர் உபகரணம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். சரி, இப்போ இன்னைக்கு 8வது எம்சிக்கு வர்றோம். 8வது எம்சிக்கு வர்றோம், பார்ப்போம். இளையுறு பிரிவு தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் தவறானது. இளையுறு பிரிவு தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் தவறானது பார்ப்போம். விலங்குகளில் புனரியாக்கத்தின் போது தெளிவான பிரிவு நடைபெறுவதில்லை. விலங்குகளில் புனரியாக்கத்தின் போது தெளிவான பிரிவு நடைபெறுவதில்லை. புனரியாக்கத்தின் போது இடம்பெறுகின்ற பிரிவு விலங்குகளில் ஒடுக்கற்பிரிவு. அப்போ ஒடுக்கற்பிரிவு எப்ப நடக்கும்? விலங்குகள புனரியாக்கத்தின் போதும், தாவரங்கள வித்தியாக்கத்தின் போதும், ஃபங்கஸுகள வித்தியாக்கத்தின் போதும் ஒடுக்கற்பிரிவு நடக்கும். இந்த மூன்று சந்தர்ப்பங்கள்ல தான் ஒடுக்கற்பிரிவு நடக்கும். தாவரங்கள்ல வித்தியாக்கத்திலையும், விலங்குகள புனரியாக்கத்திலையும், ஃபங்கஸுகள வித்தியாக்கத்தில் தான் இந்த ஒடுக்கற்பிரிவு நடக்கும். 2, இடையவத்தையில் நிறமூர்த்தங்களை தெளிவாக அவதானிக்க முடிவதில்லை. இடையவத்தையில் நிறமூர்த்தங்களை தெளிவாக அவதானிக்க முடியாதா? முடியாது தானே, அவதானிக்க முடியாது. சரியா? அப்ப அவதானிக்க முடியாது. அப்ப எங்க அவதானிக்கலாம்? நிறமூர்த்தங்களை தெளிவாக அவதானிக்கக்கூடிய அவத்தைகள் கேட்டா முன்னவத்தையில் அவதானிக்கலாம். சரியா? முன்னவத்தையில் அவதானிக்கலாம். முன்னவத்தை வேற, முன்னணு அவத்தை. முன்னணு அவத்தை. அப்ப குரோமட்டின்கள் குறுகி தடிப்படைவதனால் ஒடுக்கமடைந்து நிறமூர்த்தங்களாக மாறுறது முன்னவத்தையில். குரோமட்டின்கள் குறுகி தடிப்படைந்து நிறமூர்த்தங்களாக ஒளி நுணுக்கு காட்டியினூடாக தென்படுறது முன்னவத்தையில். நிறமூர்த்தங்கள் மேலும் ஒடுக்கமடைகிறது முன் அணு அவத்தையில். முன்னணு அவத்தையில். பிள்ளைகள் இந்த ஒடுக்கம் அப்படின்ற வேர்டு கொஞ்சம் கவனமாக நீங்கள் விளங்கி வைக்கணும். 2 இடங்கள்ல ஒடுக்கம்னு கதப்போம். ஒடுக்கம். சரியா? ஒடுக்கம். ஒன்று ஒடுக்கம்க்கு கண்டென்ஷன் சொல்றது, நெருக்கம் அடைதல், அது ஒரு ஒடுக்கம். இன்னொன்று ஒடுக்கற்பிரிவில் நீங்கள் படிப்பீங்க, ஒடுக்கம் என்றால் என்ன?
அமைப்பொத்த நிறமூர்த்தங்களின் சோடி சேர்தலும் அவற்றின் பௌதீக தொடர்பும் ஒடுக்கம் எனப்படும். சரியா, அமைப்பொத்த நிறமூர்த்தங்களின் சோடி சேர்தலும் அவற்றின் பௌதீக தொடர்பும் தான் ஒடுக்கம் எனப்படும் அங்க. அப்ப ரெண்டு ஒடுக்கம் இருக்கு. அப்ப ஒடுக்கம்னா நிறம் குரோமட்டின்கள் குறுகி தடிப்படைந்து நிறமூர்த்தமா மாறுறதும் ஒடுக்கம் தான். சரியா, ஒடுக்கப்பிரிவில் அமைப்புத்த நிறமூர்த்தங்கள் சோடி சேர்றதும் அவற்றின் பௌதீக தொடர்பும் ஒடுக்கம் எனப்படும். அதுக்கு சினாப்ஸ்ன்னு சொல்றது. இந்த ஒடுக்கத்துக்கு என்ன பேர் சொல்றது? இங்க கண்டென்ஸ் ஆகுது. சரியா, கண்டென்ஸ் ஆகுது. ரைட். அப்ப இடையவத்தையில் நிறமூர்த்தங்களை தெளிவாக அவதானிக்க முடிவதில்லை. சரி, எப்ப அவதானிக்கலாம்? முன்னவத்திலே முன்னணவத்திலே அவதானிக்கலாம். முன் அணு அவத்தையில் கைனட்டோகோர் அல்லாத நுண்புண்குழாய்கள் நீட்சி அடைவதனால் கல நீட்சி ஏற்படுகிறது. முன் அணு அவத்தையிலே, அது அணு அவத்தையில் இது கைனட்டோகோர் நுண்புண்குழாய்கள், இது கைனட்டோகோர் அல்லாத நுண்புண்குழாய்கள். கைனட்டோகோர்ன்றது இயக்கத்தானம். அப்ப இது இயக்கத்தான நுண்புண்குழாய்கள், இது இயக்கத்தானம் அல்லாத நுண்புண்குழாய்கள். இந்த இயக்கத்தானம் அல்லாத நுண்புண்குழாய்கள், சரியா, இயக்கத்தானம் அல்லாத நுண்புண்குழாய்கள் நீட்சி அடையும்டா. நீட்சி அடையும். எப்ப இது நீட்சி அடையும்? மேன்முக அவத்தையில். சரியா, இயக்கத்தான் நுண்புண்குழாய்கள் என்ன செய்யும்? சுருங்கும். இது நடக்கிறது எங்க? மேன்முக அவத்தையில். சரியா, மேன்முகவத்தைனா இளையுறு பிரிவின் மேன்முகவத்தையும் தான், ஒடுக்கப்பிரிவு 1 மேன்முகவத்தை, ஒடுக்கப்பிரிவு 2 மேன்முகவத்தை. இதில் எல்லாத்துலையும் இந்த வேலை நடக்கும். தாவரங்களில் புனரியாக்கத்தின் போது இளையுறு பிரிவு நடைபெறுகிறது. தாவரங்களில் புனரியாக்கத்தின் போது நடைபெறுகின்ற கருப்பிரிவு என்னது? இளையுறு பிரிவு. அப்ப தாவரங்களில் வித்தியாக்கத்தின் போது தான் ஒடுக்கப்பிரிவு இடம்பெறும். சரியா, மேன்முகவத்தையின் போது கோஹெசின் புரதம் நிறவுருக்கள் அங்கே கொஞ்சம் மாறி வரணும். என்ன பிள்ளைகள்? மேன்முகவத்தையின் போது சகோதரி அரை நிற உருக்கள் கோஹெசின் புரதம், அது எப்படி வரணும்னா அப்படி வரணும். மேன்முகவத்தையின் போது எழுதிக்கோங்க, அதை நீங்கள் மாற்றி எழுதிக்கோங்க. மேன்முகவத்தையின் போது சகோதரி அரை நிற உருக்கள் கோஹெசின் புரதம் அழிவடைவதனால், மேன்முக அவத்தையின் போது சகோதரி அரை நிற உருக்கள் கோஹெசின் புரதம் அழிவடைவதனால் வேறாக்கப்படுகின்றன. கோஹெசின் புரதம் அழிவடைவதனால் வேறாக்கப்படுகின்றன. சரியா, ரைட். அதை நீங்க மாற்றி எழுதிக்கணும் பாங்க. அப்ப மேன்முகவத்தையின் போது சகோதரி அரை நிற உருக்கள் கோஹெசின் புரதம் அழிவடைவதனால் வேறாக்கப்படுகின்றன. சரியா, அப்போ கொஹெசின் புரதம்ன்றது என்ன? கொஹெசின் புரதம்ன்றது நான் நேற்று உங்களுக்கு வரைஞ்சு காட்டினேன். அப்போ இது ஒரு உடன் பிறந்த அரை நிற உரு, இதை இணைச்சு வைக்கிறது தானே சகோதரி கொஹெசின் புரதம். இந்த கொஹெசின் புரதம் சிதைவடைகிறதால இது இந்த மையப்பாத்து பதில வேறாக்கப்படுதா, அல்லது இந்த இயக்கத்தான நுண்புண்குழாய்கள் சுருங்கிறதால கலண்டு போகுதா? அதனால தான் கலண்டு போகுது. ஸோ ஆன்சர் மேன்முகவத்தின் போது கொஹெசின் புரதம் மேன்முகவத்தின் அந்த 5வது ஆன்சர். இப்போ நான் சொன்னது தான் ஆன்சர். சரியா, தவறானது கேட்டிருக்க பிள்ளைகள், தவறானது கேட்டிருக்க. அப்போ முதலாவது சிலவேளை உங்களுக்கு டவுட்னு வரலாம், விலங்குகளில் புனரியாக்கத்தின் போது தெளிவான பிரிவு நடைபெறுவதில்லை. விலங்குகளில் புனரியாக்கத்தின் போது இலையுறு பிரிவை பற்றி நாங்கள் கதைக்கவே இயலாது. சரியா, இலையுறு பிரிவை பற்றி கதைக்க இயலாது. அவனை சரியா, அந்த கேள்வியில் சிக்கல் ஒன்று இருக்கு. ஏன்னா கேள்வியில் சிக்கல் ஒன்று இருக்கு.
ஓ தவறானதுன்னா 2-3 தவறானது இருக்கு. அப்போ மூன்றாவதும் தவறு என்ன பிள்ளைகள்? மூன்றாவதும் தவறு. முன்னணுவத்தையில் கைனட்டோகோர் அல்லாத நுண்புண்குழாய்கள் நீட்சி அடைவதனால் கல நீட்சி ஏற்படுகிறது. கைனட்டோகோர் அல்லாத நுண்புண்குழாய்கள் நீட்சி அடையுதா? முன்னணுவத்தையில் இல்லை, அது மேன்முகவத்தையில் நடக்கிறது. இப்போ தவறானது 2 இருக்குண்ணா, மூன்றாவது 5வது. சரியா? அப்போ அந்த கேள்வி கொஞ்சம் சிக்கலாகிருக்கு. சரியா? மூன்றாவதும் 5வதும் கொஞ்சம் பிழை மாறி இருக்கு. முதலாவதுலேயே என்னமோ சிக்கல் ஒன்று இருக்கு. சரி, கேள்வி டைப்பிங்கில் என்னமோ சிக்கல் ஒன்று ஆயிடுச்சு. ரைட்? அப்போ 8வது கேள்விக்கு முன்னுக்கு ஸ்டாமாகணும் அடிச்சு வைங்க. ரைட்? 9வது கேள்வி ஒடுக்கற்பிரிவு தொடர்பாக தவறானது. அது பிறப்புரிமை மாறல்களை தோற்றுவிக்கும். ஒடுக்கற்பிரிவின் போதுதான் பிறப்புரிமை மாறல்கள் தோற்றுவிக்கப்படும். சரி கூற்று. 2, அது நிறமூர்த்த எண்ணிக்கையை மாறிலியாக பேண உதவும். ஆமாம் தானே? இது அப்படியே தியரியிலிருந்து வந்து நிறமூர்த்த எண்ணிக்கையை மாறிலியாக பேண உதவுற ஒரு கருப்பிரிவு தான் ஒடுக்கற்பிரிவு. அது இருமடிய களங்களில் மாத்திரமே இடம்பெறும். ஒடுக்கற்பிரிவு ஒருமடிய களங்களில் இடம்பெற இயலாது, இருமடிய களங்களில் தான் இடம்பெறும். அப்போ இளையுறு பிரிவு ஒருமடிய களத்திலையும் நடக்கும், இருமடிய களத்திலையும் நடக்கும். ஆனால் ஒடுக்கற்பிரிவு ஒருமடிய களத்தில் மட்டும்தான் நடக்கும். சரி, இருமடிய களத்தில் மட்டும்தான் நடக்கும். இருமடிய களத்தில் மட்டும்தான் நடக்கும். அது இலிங்க முறையில் இனம்பெருகும் விலங்குகளில் நிகழும். ஒடுக்கற்பிரிவு இலிங்க முறையில் இடம்பெறுகின்ற விலங்குகளில் நடக்கும். விலங்குகளில் நடக்கிறது என்ன? புணரியாக்கத்தின் போது நடக்கும். இந்த ஒடுக்கற்பிரிவு புணரியாக்கத்தின் போது நடக்கும். அது வளர்ச்சி மற்றும் விருத்திக்கு உதவுகிறது. வளர்ச்சி விருத்திக்கு உதவுகிறது இளையுறு பிரிவு. ஸோ ஆன்சர் தவறானது கேட்டிருக்கு 5வது. சரியா? 10வது ஒடுக்கற்பிரிவின் சில நிகழ்வுகள் கீழே தரப்பட்டுள்ளன. ரைட்? அப்போ அதை ஆர்டர் பண்ண சொல்லி வருது. இப்படி கேள்வி நீங்கள் ஃபைனலில் எதிர்பார்க்கலாம். சரியா? இப்படி கேள்வி ஃபைனல் எதிர்பார்க்கலாம். அப்போ 10வது கேள்வி பார்ப்போம். 10வது கேள்வி என்ன சொல்லுதுட்டு? 2 ஒருமடிய களங்கள் உருவாதல். 2 ஒருமடிய களங்கள் உருவாதல். சரியா? 2 ஒருமடிய களங்கள் உருவாதல் எப்போ நடக்கும்? அப்போ இது ஏன்னு போடுறேன், இது பி, அடுத்து சி, அடுத்து டி, அடுத்து இ. ஆர்டர் பண்ண போறேன். நான் ஆர்டர் பண்ண போறேன். 2 ஒருமடிய களங்கள் உருவாதல் ஒடுக்கற்பிரிவு 1 நடந்து, ஒடுக்கற்பிரிவு 1 நடந்து குளியொரு பிரிவு நடந்தால், ஒடுக்கற்பிரிவு 1 முடிஞ்சு ஒடுக்கற்பிரிவு சரியா 1 முடிந்து குளியொரு பிரிவு நடந்தால், குளியொரு பிரிவு நடந்தால் தான் 2 ஒருமடிய களங்கள் உருவாகும். ஒடுக்கற்பிரிவு 2 நடந்து குளியொரு பிரிவு நடந்தா 4 ஒருமடிய களங்கள் உருவாகும். ஒடுக்கற்பிரிவு 1 முடிஞ்சுன்னா 2 ஒருமடிய கருக்கள் உருவாகும். உடன் பிறந்த அரைநிற உருக்கள் வேறாதல். உடன் பிறந்த அரைநிற உருக்கள் வேறாறது மேன்முக அவத்தை 2ல் நடக்கிறது பிள்ளைகள். மேன்முக அவத்தை 1-2 2. நேற்று அதற்கான படமும் வரைஞ்சு காட்டினேன். மேன்முக அவத்தை 2ல் தான் அந்த வேலை நடக்கும். நிறமூர்த்தங்கள் அணு அவத்தைக்குரிய தட்டில் ஒழுங்குபடுத்தப்படல். நிறமூர்த்தங்கள் அணு அவத்தைக்குரிய தட்டில் ஒழுங்குபடுத்தப்படல். இந்த கூற்றை இப்படி சொன்னா நீங்க எப்படி ஏத்துக்குவீங்க? அமைப்பொத்த சோடி நிறமூர்த்தங்கள், அமைப்பொத்த சோடி நிறமூர்த்தங்கள் அணு அவத்தைக்குரிய தட்டில் ஒழுங்குபடுத்தப்படல். அது அணு அவத்தை 1. இங்க அமைப்பொத்த சோடி நிறமூர்த்தம் இல்லையே. என்னன்னு இருக்கு? நிறமூர்த்தங்கள் அணு அவத்தைக்குரிய தட்டில் ஒழுங்குபடுத்தப்படல். அப்ப நிறமூர்த்தம்னா அது அமைப்பொத்த சோடி நிறமூர்த்தமா? இல்ல, 2 உடன் பிறந்த அரைநிறவுகளை கொண்ட நிறமூர்த்தம். சோ அது அணு அவத்தை 2. அணு அவத்தை 2 நிறம். ரைட். ஒடுக்கம் நிகழ்தல். ஒடுக்கம் என்ன? ஒடுக்கம் என்றால் அமைப்பொத்த நிறமூர்த்தங்களின் சோடி சேர்தலும் அவற்றின் பௌதீக தொடர்பும் தானே ஒடுக்கம் எனப்படும். அமைப்பொத்த நிறமூர்த்தங்களின் சோடி சேர்தலும் அவற்றின் பௌதீக தொடர்பும் ஒடுக்கம் எனப்படும். அப்போ ஒடுக்கம் நிகழ்றது முன்னவத்தை 1ல். முன்னவத்தை 1ல், முன்னவத்தை 1ல் தான் ஒடுக்கம் நிகழும். சரியா? ஒடுக்கம் நிகழ்றது முன்னவத்தை 1ல். அடுத்து இ, உடன் பிறந்த அரைநிற உருக்களை கொண்ட நிறமூர்த்தங்கள் எதிரெதிர் முனைவுகளை நோக்கி அசைதல். உடன் பிறந்த அரைநிற உருக்களை கொண்ட, நேற்று இதுக்கும் படம் நான் வரைஞ்சு காட்டினேன். ஸோ என்னது அது? மேன்முக அவத்தை 1. மேன்முக அவத்தை 1. இப்போ இதை ஆர்டர் பண்ணணும், இதை ஆர்டர் பண்ணணும். சரியா? அப்போ முன்னவத்தை 1 தான் ஃபர்ஸ்டா நடக்க போகுது. 2வது மேன்முகவத்தை 1. 3வது ஒடுக்கற்பிரிவு 1 முடிகிறது.
நாலாவது, அஞ்சாவது. இதான் ஆர்டர். அப்போ ஆர்டர் எழுதுவோம். டி இ ஏ சி பி. டிஇஏ சிபி. ஆன்சர் 5. ஐந்தாவது ஆன்சர். சரியா? சிம்பிளா ஐந்தாவது ஆன்சருக்கு போகலாம். நாங்கள் 11வது கேள்வி பார்ப்போம். இளையுறு பிரிவின் போது நடைபெறும் சில நிகழ்வுகள் கீழே தரப்பட்டுள்ளன, அதையும் ஆர்டர் பண்ண சொல்றாங்க. அப்ப இயக்கத்தானத்துடன் இணைக்கப்பட்ட நுண்குழாய்கள் குறுகி உடன் பிறந்த அரைநிற உருக்களை இழுத்தல். அப்ப இயக்கத்தான நுண்புண்குழாய்கள் குறுகி உடன் பிறந்த அரைநிற உருக்களை இழுக்குதான். சரியா? உடன் பிறந்த அரைநிற உருக்களை இழுக்கிறது நடக்கிறது மேன்முக அவத்தையில. அப்ப ஏ இது நடக்கிறது மேன்முக அவத்தை. அடுத்து கதிருக்குரிய நுண்குழாய்கள் பல்பாத்து அகற்றல். கதிருக்குரிய நுண்குழாய்கள் பல்பாத்து அகற்றப்படல். கதிருக்குரிய நுண்குழாய்கள் பல்பாத்து அகற்றப்படல் நடக்கிறது ஈற்றவத்தையில. ஈற்றவத்தையில ஈற்றவத்தையில தான் கதிருக்குரிய நுண்குழாய்கள் பல்பாத்து அகற்றப்படும். கருச்சூழி மீண்டும் தோன்றும் தானே? கருச்சூழி மீண்டும் தோன்றும், புன்கரு மீண்டும் தோன்றும். இந்த கதெல்லாம் நடக்கும். ரைட்? ஓகே. சி நிறமூர்த்தங்களின் ஒவ்வொரு உடன் பிறந்த அரைநிற உருக்களும் இயக்கத்தான புரதத்துடன் இணைக்கப்படுதல். நிறமூர்த்தங்களின் ஒவ்வொரு உடன் பிறந்த அரைநிற உருவும் இயக்கத்தான புரதத்துடன் இணைக்கப்படுதல். அது நடக்கிறது எப்ப? முன் அணு அவத்தையில. சி முன்னணு அவத்தையில. சி டி டி என்னன்னு பார்ப்போம். ஒவ்வொரு நிறமூர்த்தமும் இயக்கத்தான நுண்குழாய்களுடன் மையப்பாத்தில் இணைக்கப்படல். ஒவ்வொரு நிறமூர்த்தமும் எல்லா நிறமூர்த்தங்களும் இணைக்கப்பட்டிருக்கும். இயக்கத்தான நுண்குழாய்களுடன் மையப்பாத்தில் இணைக்கப்படுதல் நடக்கிறது அணு அவத்தையில. அணு அவத்தையில. இ உடன் பிறந்த அரைநிற உருக்களின் நிறமூர்த்த புயங்கள் கொஹெசின் புரதத்தால் இணைதல். சரியா? கொஹெசின் புரதத்தால் இணைஞ்சிருக்கிறது. இது எந்த அவத்தை? முன்னவத்தை. முன்னவத்தை. முன்னவத்தையில தான் இந்த சம்பவம் நடக்கும். சரியா? ஓகே. இப்போ இதை ஆர்டர் பண்ணுவோம். இதை ஆர்டர் பண்ணணும். இப்போ நாங்கள் இதில் ஃபர்ஸ்டாக நடக்க போகிறது முன்னவத்தை. அப்போ ஃபர்ஸ்டாக நடக்கிறது இது முன்னவத்தை. முன்னவத்தை. அடுத்தது அணு அவத்தை 2. அடுத்தது மேன்முக